வணக்கம். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இன்னைக்கு நாம பார்க்க போற புக் த லீடர் இன் யூ. ஆல்ரெடி இந்த ஆத்தர் பத்தி நம்ம பார்த்துருக்கோம், டேல் கார்னகி. இவரோட புக்கும் நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அண்ட் சக்சீட் இன் அ சேஞ்சிங் வேர்ல்டு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஆத்தரோட புக் தான் இதுவும் வந்துட்டு சம்திங் ரிலேட்டட் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பீப்புள் அண்ட் ஆல்சோ லீடர்ஷிப் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் வந்து கொடுத்துருப்பாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்டிங் த லீடர் இன் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதில் லீடர்ஷிப் அப்படிங்கிறது இன்ஃப்ளூயன்ஸ், அது வந்துட்டு நாட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து லீடர்ஷிப்ன்றது ஒரு பவர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. லீடர்ஷிப்ன்றது அதை தாண்டி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு மக்களுக்கு மத்தியில் வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு லீடர்ஷிப் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும், செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும், அதே மாதிரி பர்சனல் வேல்யூஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் கண்டிப்பாக லீடராக இருக்க முடியும். அந்த லீடரை பார்த்து தான் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன், ஸ்டார்ட் டு கம்யூனிகேட். எவ்வளோ பெரிய லீடர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆரேட்டர்ஸாக இருப்பாங்க, நல்ல ஒரு கம்யூனிகேட்டர்ஸாக இருப்பாங்க. வாய் திறந்து பேசவே தெரியாத ஒருத்தவங்களால லீடர்ஷிப்பில் இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்பவே நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும். நல்ல பேசக்கூடிய பேச்சு திறமை இருக்கிறவங்க வந்து கம்யூனிகேட்டர்ஸாக இருப்பாங்க. கம்யூனிகேட்டர்ஸுன்றது வந்து ஒரு மேடை பேச்சுக்கள் மட்டும் நான் சொல்லலை, மக்கள்கிட்ட வந்துட்டு சகஜமாக பேச தெரியணும். அவங்களோட கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் என்ன அப்படின்றத கேட்டு புரிஞ்சுக்க தெரியணும், புரிஞ்சதுக்கு ரியாக்ட் பண்ண தெரியும். அதான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஓப்பன்னஸ் இருக்கணும், கிளியர் டயலாக் இருக்கணும், எப்பவுமே வந்து க்ளோஸ்டு டோராக இருக்கக்கூடாது. ஓப்பன் மைண்டடாக ஒருத்தவங்கள்ட்ட கேட்கணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்டு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும். அதான் லீடர்ஷிப் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து பீப்புளை வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறப்ப எப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பிலாங்கிங், பர்பஸ், ரெகக்னைசேஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்களோட டேவே வந்துட்டு ரொம்பவே அழகான நாளாக மாறின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஒருத்தவங்க பற்றி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி பேசுகிறப்போ. அடுத்தது எக்ஸ்பிரஸிங் ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் இன் அதர்ஸ். இந்த ஜென்யூன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆத்தென்டிக்கான கியூரியாசிட்டியோட ஒருத்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸும் பண்ணணும் அவங்கள்ட்ட. நீங்கள் பண்ண விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப நேர்த்தியாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க, இதை மேற்கொண்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜென்யூனாக ஒருத்தவங்கள்ட்ட போய் அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க, அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. அடுத்தது சீயிங் திங்ஸ் ஃப்ரம் அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிகாஸ் இது வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அடுத்தவங்க வந்து என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு எம்பத்தியோட பார்க்கணும். சீயிங் அதர்ஸ் இன் ஆர் ஷூ, நம்மளோட ஷூல இருந்து நம்மளை பார்க்கறதுன்றது வேற விஷயம். அடுத்தவங்க ஷூஸ்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எம்பத்தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பச்சாதாபம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ எம்பத்தின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்ன ஆகும் அப்படின்னா, மக்களுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். நீங்க எவ்வளவுதான் ஸ்கில்ஃபுல்லா சில விஷயங்களை பண்ணாலுமே மக்களுக்கு வந்து எப்ப நம்பிக்கை உருவாகும் அப்படின்னா, அவங்க மேல நீங்க பியூரான இன்ட்ரெஸ்ட் நீங்க காமிச்சிங்கன்னா மட்டும்தான் அது வந்து கண்டிப்பா உருவாகும். அடுத்தது வந்து லிசன் டு லேர்ன். ஆக்டிவ் லிசனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்றதை கவனிக்கணும். கவனிச்சா மட்டும்தான் அவங்களோட நிறை குறைகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டெப்ஸ் எடுப்போம், அவங்களுக்காக நம்ம ஒரு முடிவுகள் எடுப்போம். டீம் அப் டு டுமாரோ. இதே மாதிரி ஆக்டிவ் லிசனிங்க்கு வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றாங்க. லிசனிங் இஸ் த கிரேட்டஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ கேன் கிவ் டு அதர்ஸ். இது எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அது ஒரு ஒன் டைப் ஆஃப் காம்ப்ளிமெண்ட். நீங்க அவங்க லிசன் பண்றதே ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். அதே மாதிரி டீம் அப் ஃபார் டுமாரோலையுமே அதே மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் ஐ லீட் பட் வி அச்சீவ். எப்பவுமே நான் முன்னேறி போறேன், நான் வந்து உங்களை லீட் பண்ணி கொண்டு போறேன் அப்படின்றது முக்கியம் இல்லை. எல்லாரையுமே நீங்க என்ன பண்ணணும், தட்டி கொடுத்து வேலை வாங்கி ஒன்னா சேர்ந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட்டிவ் கலெக்டிவ் லீடர்ஷிப் அல்ல ஓனர்ஷிப், அதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிங் த டிக்னிட்டி ஆஃப் அதர்ஸ். இதில் ட்ரீட் எவ்ரி ஒன் வித் ஹானர். சிம்பிள் கைண்ட்னஸ் வந்து என்ன ஆகும்னா லாஸ்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டிக்னிட்டி இருக்குது. அந்த டிக்னிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து டெவலப் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரெகக்னைசேஷன், ப்ரைஸ், ரிவார்ட், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் பண்ணது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதை ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இதே மாதிரி மற்ற எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் இப்படி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம பண்ணது நல்ல விஷயம் தான், ஸோ இதனால நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க.
அடுத்தது ஹேண்ட்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம். இது எப்படி நம்ம வந்து கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே காம் அண்ட் கம்போஸ்டாக அந்த விஷயத்தை வந்து இங்கே நம்ம ஃபாலோ பண்ணணும். டேர்ன் ராங் இன்டு லேர்னிங்ஸ். எப்போவுமே வந்து ஒரு விஷயம் நான் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு லேர்னிங் இருக்க போகுது. அந்த லேர்னிங்லேருந்து நான் கற்றுக்க போகிறேன், கற்றுக்கிட்டு அதை நான் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது ரொம்பவே கேஷுவலாகவும் அதை ரொம்ப சென்சிட்டிவைஸ் பண்ணாமல் நம்ம அதை எடுத்துகிட்டு போயிடணும். அடுத்தது செட்டிங் கோல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கிளியராக மெஷரபிளாக ஒரு கோல் நம்ம வைக்கிறப்போ நம்ம விஷன் என்ன நம்மளுக்கு தெளிவாக தெரியும். நம்ம விஷன் நம்ம தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லீடர்ஷிப்கான ஒரு குவாலிட்டி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எப்போ நம்மளுக்கு கோல் கரெக்டாக இருக்கோ, செட் பண்ணிட்டோமோ, அப்போ தான் நம்மளோட ஃபாலோவர்ஸும் நம்மளை வந்து புரிஞ்சுக்குவாங்க. பிகாஸ் இவங்க ஒரு லீடர், இவங்க லீடருக்கான ஒரு குவாலிட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுருக்காங்க, அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளை டிசிப்ளினாக இல்லைன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எப்படி டிசிப்ளினாக இருப்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட டாஸ்க் என்னவோ அதை நீங்கள் ஷெட்யூல் பண்ணுங்கள், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத அப்பப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அச்சீவிங் பேலன்ஸ். இதே மாதிரி லீடர்ஷிப் நான் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறேன், இல்லைனா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்றது மட்டுமே நம்ம மோட்டிவாக இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ் இருக்கணும் லைஃப்பில். ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், நம்மளோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இது எல்லாத்தோட பேலன்ஸ் தான் லீடர்ஷிப் அப்படிங்கிறது. கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட். பாசிட்டிவிட்டி அப்படின்றது ஒரு கண்டேஜியஸான விஷயம். கண்டேஜியஸ்னு என்னது? ஈஸியாக பரவக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி வந்து ஒரு டிசீஸ் வந்து ஈஸியாக பரவுதோ அதே மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவாக இருந்து பாருங்கள். ஒரு விஷயம் எனக்கு பாசிட்டிவாக நடக்குதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். பக்கத்தில் இருக்க அவங்களுக்கும் ஒருவேளை நம்மளுக்கும் பாசிட்டிவாக தான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைக்க ஆரம்பிப்பாங்க. இதான் கண்டேஜியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர்ட்டேருந்து ஒருத்தருக்கு கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி பரவும், நெகட்டிவிட்டியும் பரவ தான் செய்யும். பட் ஏன் நீங்கள் பாசிட்டிவிட்டியை பரப்பக்கூடாது? அதே மாதிரி லேர்னிங் நாட் டு ஒரி. ஒரி பண்ணுறது என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்க விடாமல் நம்மளை லேட் பண்ண தான் வைக்க போகுது. ஸோ அதை ஒரியிங் பண்ணுற விஷயத்தை வந்து நிறுத்திட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் எடுக்கிற அதில் வந்து மும்முரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பவர் ஆஃப் எந்தூசியாசம். அப்போ வந்து பேஷன் ஃபியூவல்ஸ் பர்பஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க? எந்தூசியாசம்னா எதாவுமே ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க. லீடர்ஷிப்போ வந்து ஒரு ஜோஷ் இருக்கணும். எடுத்தோடனே நீங்கள் வந்து பேசுகிறப்போவே வந்து இவர் ஏதோ நம்மள்கிட்ட சொல்ல போகிறாரு, அந்த விஷயம் நம்மளுக்கு நல்ல விஷயமா தான் இருக்க போகுது அப்படின்றது ஒரு லீடரோட ஸ்பீச்சில் ஆரம்பத்திலே காமிப்பார். அவரோட புத்துணர்ச்சி அதிலே தெரியும். ஸோ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஒரு லவுடஸ்ட் மெசேஜ். நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் ஆட்டிடியூட்லேயே தெரிய வந்துடும், நீங்கள் பேசுகிற விதத்துலேயே தெரிய வந்துடும். யூ ஆர் கேபபிள் ஆஃப் லீடிங் அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிற வகையிலே அது வந்துட்டு உங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கலாம், வே ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், வே ஆஃப் ஆரேஷனாக இருக்கலாம், எல்லாமே அதில் வந்து காமிச்சு கொடுக்கும் அப்படின்றத வந்துட்டு ரொம்பவே அழகாக ஒரு காம்ப்ரிஹென்சிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கிறப்பமே உங்களுக்குமே வந்து உங்களுக்குள்ள ஒரு லீடர் இருக்காரு அப்படின்றத வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலான புக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு யூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.